லிங்கம் சுயம்புவாக உருவானதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நடராஜர் சிலை சுயம்புவாக உருவான வரலாறு தெரியுமா? இதோ நீங்கள் பார்க்கும் இந்த கோயிலில் தான் அந்த அற்புதம் நிகழ்ந்துள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற மிக பழமையான கோயில்களில் ஒன்றான இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோனேரி ராஜபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. அருள்மிகு அங்கவல நாயகி சமேத ஸ்ரீ உமா மகேஸ்வரர் ஆலயம் என்பதுதான் இந்த கோயிலின் பெயராகும். ஒருமுறை இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த சோழ மன்னர் ஒருவர் இக்கோயிலில் நடராஜர் சிலை ஒன்றை வைத்து வழிபாடு நடத்த எண்ணினார். அதனால் மிக நேர்த்தியாகவும் உயிரோட்டமாகவும் நடராஜர் சிலையை வடிக்க இந்த பாரத தேசத்திலேயே மிகச்சிறந்த சிற்பி ஒருவரை அணுகி இந்த வேலையை ஒப்படைத்தார். அந்த சிற்பியும் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்தார். உயிரோட்டமாக சிலை செய்ய மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் எவ்வளவோ முயன்றும் அவரால் நினைத்த சிலையை செய்ய முடியவில்லை. இதை அறிந்த மன்னரோ சிற்பியின் மீது பெரும் கோபம் கொண்டார். குறித்த நேரத்தில் சிலை தயாராகவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தார். சிற்பி செய்வதறியாது திகைத்தார். கடைசி முயற்சியாக எண்ணி தான் வைத்திருந்த அச்சில் பஞ்சலோக உலோக கூழை எடுத்து ஊற்ற போகும்போது அங்கு பார்வதி தேவியுடன் புலையர் வேடத்தில் வந்த சிவபெருமான் சிற்பியிடம் குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்று கேட்க, என்னிடம் தண்ணீர் எதுவுமில்லை, வேண்டுமென்றால் உலோக கூழ் உள்ளது, எடுத்து குடியுங்கள் என்று கோபத்தில் சிற்பி சொல்ல சிவபெருமானும் அதை எடுத்து குடிக்கிறார். குடித்தவுடன் அந்த இடத்திலேயே சிவபெருமான் அம்பாளுடன் நடராஜர் சிலையாக மாறி நின்றுள்ளார்.